வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா புதினா. நாங்கள் இன்றைக்கி பக்கத்தில் இருக்குது புதினா செடி. இது குச்சி ஊண்டி கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இவ்வளோ வெயில் காலம் அழகாக வந்துருச்சா? நம்ம வீடியோவோட முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் நீங்கள் பாருங்கள், புதினா வளர்ப்புன்னு போட்டிருப்போம் ஒரு வீடியோ. வீட்டுக்கு வாங்குகிற புதினா குச்சை இலையப்புறம் கிள்ளிட்டு தண்ணியில் ஒரு வாரம் ஒரு டப்பாவில் அரை டப்பா தண்ணி வச்சு அதை அந்த குச்சை போட்டு வச்சிடணும். வேர் விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொண்டாந்து நம்ம மேலே நட்டு வச்சது தான் பாருங்க. நம்ம மாடியில் மொட்டை வெயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது செடி. ஆனால் எப்படி செழித்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். மனம் பக்கத்தில் போனாலே மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். புதினா செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. கார்டனில் போய் நீங்கள் ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கிறத வாங்காதீங்க. 50 ரூபா 80 ரூபான்னு வாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. காசு செலவு இல்லாமல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டம் அழகாக இருக்கணும்னா மாடி தோட்டத்துக்கு இப்படி நம்ம கொஞ்சம் தொட்டி இந்த மாதிரிக்கு வாங்கணும். இல்லை வீட்டில் இருக்க உடஞ்சி போன பிளாஸ்டிக் பானை, பிளாஸ்டிக் டப்பா எது இருந்தாலும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். செடி வளர்க்கலாம். பாருங்கள், ஒரு மாதம் தான், 30 நாளில் நம்மளுக்கு ஒரு புதினா கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு ஒரு நாள் பிரியாணிக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். இன்னும் அப்போக்கப்போ இந்த மாதிரி ஒரு சில களைச்செடிகள் வரும். பாருங்கள், இதை பார்த்து பிடிங்கி போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டினா சத்தப்புறம் தின்றோம். நம்ம இயற்கை உரம் தான் போடுறோம். மாவாட்டுறப்ப செடி அரிசி ஊற போட்ட தண்ணி, காஞ்ச இலைகள் இதெல்லாம் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்காய் நார், வெங்காயத்தோல், முட்டைத்தோல் அப்படி. அப்போ இந்த மாதிரி வர களைச்செடியை அப்போக்கப்போ பிடிங்கி விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது? ஒரே மாதத்தில் புதினா செடி அடர்த்தியாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு செடியோடு சந்திக்கிறேன்.